இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கான லாஜிக் பார்த்துட்டு அதுக்கான ஜாவா கோடுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக ஜாவா கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக நம்ம எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருக்குதா, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம்னா, நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் மேட்ரிக்ஸ் ஒன். ஸோ இது மேட்ரிக்ஸ் ஒன்னு வச்சுக்கோங்க ஏ, அதில் இருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸும் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் மேட்ரிக்ஸ் டூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் டூவில் உள்ள நம்பர் ஆஃப் ரோஸும் சேமாக இருந்தால் தான் நம்ம மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ கண்டிஷன் இதுதான், இஃப் காலம் ஒன் இஸ் ஈக்குவல் டு ரோ டூ. இப்போ ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணணும் தெரியும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்ம டிக்ளேர் பண்ணோம் 2 டைமென்ஷனல் ஜாவாவில். இன்ட் ஏ ஆஃப், ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் டினோட்ஸ் ரோ, இது காலம். ஸோ ஜாவாவில் அரே ஆப்ஜெக்ட், அதனால நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ணோம். நியூ இன்ட் ஆஃப் 3,3. ஸோ இந்த 3 என்னப்பா மென்ஷன் பண்ணி, இந்த 3 ரோ நம்பர், இந்த 3 பார்த்தீங்கன்னா காலம் நம்பர். ஸோ ரோ சைஸ், காலம் சைஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர் என்னது, 2 cross 2, கரெக்டா? ஸோ இந்த பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, எத்தனை ரோஸ் இருக்கு, 2 ரோ இருக்கு. எத்தனை காலம்ஸ் இருக்கு, 3 காலம் இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை நீங்க எடுத்துருங்க, இது சேமா இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் உங்களால மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இது சேமா இல்லைன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு சேமா இருக்குது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் அவுட்புட் தான் இது, அந்த 2 தவிர ரிமைனிங் உள்ளது. ஸோ இதனோட ரிசல்டன்ட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 cross 3 மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி மேனுவலாக மல்டிப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவை இங்கே உள்ள ஃபஸ்ட்டு காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்க. அது 1 into 2 plus 2 into 1. என்னன்னா 1 into 2 plus 2 into 1. நெக்ஸ்ட் இந்த காலம், ஸோ சேம் 1 into 1 plus 2 into 2. நெக்ஸ்ட் இந்த காலம் 1 into 3 plus 2 into 4. ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ 3 into 2 plus 4 into 1. ஸோ 3 into 1 plus 4 into 2. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோ நான் எடுத்திருக்கேன். ஸோ லெட் மீ டேக் சம் அதர் கலர் அட்லீஸ்ட். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரோவை இப்போ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரோவை இங்கே இருக்க எல்லா ரோஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 3 into 2 plus 4 into 1, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 3 into 1 plus 4 into 2. ஃபைனலி 3 into 3 plus 4 into 4. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளை மேனுவலாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னோட வேலை கிடையாது, நான் அது கோடிங் சொல்லித்தரது தான் என்னோட வேலை. ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம் சைஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்ம அவுட்புட் மேட்ரிக்ஸை. ஸோ அவுட்புட் மேட்ரிக்ஸை நம்ம சீன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஒரு மேட்ரிக்ஸ், பி ஒரு மேட்ரிக்ஸ். இது எனக்கு கரஸ்பாண்ட் டு இன்புட். என் அவுட்புட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சி. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 2 cross 3 தான் இருக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதுக்கான கோடிங் நம்ம எழுதிடலாமா? ஃபார் i equal to 0, i is less than. இந்த 2 எங்கேருந்து கிடைக்குது? இந்த 2 இங்கேருந்து கிடைக்குது. ஸோ இது என்னம்மா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பர். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? a டாட் லென்த். இல்லை நீங்கள் யூசர்கிட்ட இன்புட் வாங்கியிருப்பீங்களா இங்கே கொடுக்குறக்கு, அந்த வேரியபிளை கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. i ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய காலம் எத்தனை இருக்குது? 3. அது எங்கேருந்து வருது? செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் சைஸ். ஃபார் j equal to 0, j is less than. இப்போ நல்லா பாருங்க, நம்ம பார்க்குற 2 dimensional அரே எல்லாமே நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஆல் த ரோஸ் ஆர் சேம். இப்போ 0th ரோல எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. ஸோ அடுத்து இன்னொரு ரோ வச்சனால எனக்கு சேம் 3 காலம் தான் நான் வைப்பேன். அப்படி வைக்காம போனால் அது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அரே விச் இஸ் கால்ட் அஸ் ஜாக்ட் அரே. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் 3த்துலையுமே சேமாக தானே இருக்கும். எந்த ரோ எடுத்துக்கிட்டாலும் அதோட நம்பர் ஆஃப் காலம் சேமாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், பி ஆஃப் 0 டாட் லென்த் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவோட லென்த் ஸோ 3 தானே. நீங்கள் பி ஆஃப் 1 டாட் லென்த் கொடுத்தாலும் 3 தான் வரும். அதனால நான் ஜென்ரலாக பி ஆஃப் 0 கொடுத்துக்கிறேன். ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ ரோ காலம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வேலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இன்டர்னலி இங்கே கம்ப்யூட் ஆகுது பாருங்களேன், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கா? அந்த ப்ளஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எவாலுவேஷனோட மல்டிப்ளிகேஷனும் இந்த எவாலுவேஷனோட மல்டிப்ளிகேஷனும் ஆட் பண்ண மொத்தம் எத்தனை எக்ஸ்பிரஷன் வருது? இந்த மாதிரி எல்லா இதுலையுமே 2 எக்ஸ்பிரஷன் வருது.
ஸோ அது மாறும், ஆர்டர் மாறுச்சுன்னா மாறும். ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா இந்த நடுவில் இருக்க டேர்ம். ஸோ நடுவில் 2 2ன்னு இருக்குதுல்ல, அதனால தான் இங்கே 2 வருது. ஸோ இதுவே இங்கே 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே 3 எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ நீங்கள் வேற ஆர்டர் மேட்ரிக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி வேரி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்னலி எனக்கு ஒரு லூப் மாதிரி தான் வருது. ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறோம், அதை இதோட ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரு லூப்பிங் தான் நடக்குது. ஸோ நான் இன்னொரு லூப் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன லூப்னா ஃபார் k ஈக்குவல் டு 0 k இஸ் லெஸ் தென். ஸோ இங்கே 2 இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது, ஏவோட காலம். ஸோ a ஆஃப் 0 டாட் லென்த் k ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நான் பண்ண போகிற லாஜிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ஏதோ ஒரு சம் இருக்குது. ஸோ இனிஷியலி இந்த பொசிஷனுக்கான சம் நான் 0ன்னு வச்சுக்கேன். ஸோ அடுத்து 1 2 மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு 2 கிடைக்குது. ஆல்ரெடி உள்ள சம்மோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட புது சம் இதுதான். அடுத்து என்ன பண்ணுறேன், 2 1 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 அது இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலி இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ 4. ஸோ இப்படி தான் நம்ம வந்து எவால்வேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி நான் எழுதுறேன்னா, சி ஆஃப் ஐ கமா ஜே தான் இதோட பொசிஷன், ஈக்குவல் டு ஆல்ரெடி சி ஆஃப் ஐ கமா ஜேல என்ன இருக்கோ பிளஸ் இப்போ ஒரு டேர்ம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னதுமா, 1 இங்கே இருக்க 2. ஸோ இதை நல்லா கவனிங்க. நான் வேணா இதை திரும்ப வேணா எழுதுறேன். 1 2 3 4 1 2 3 4. இங்கே வந்து 2 1 1 2 ஸோ இந்த கோடை நம்ம அப்படியே அங்கே எழுத போகிறோம். அங்கே நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், அதனால இங்கேயே நல்லா கவனிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இந்த 1 2 என்னது, ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபிக்ஸடாக வச்சிடறோம். இதை ஃபிக்ஸடாக வச்சுட்டு தான் அது கூட இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதுலேயுமே கூட இந்த 1ஐயும் இந்த 2வையும், அடுத்து இந்த 2வையும் இந்த 1ஐயும். ஸோ நான் என்னதான் ஐயை இங்கே ஃபிக்ஸடாக வச்சாலும் இங்கே நம்ம ஜே இதை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். ஸோ ஜேக்கு வந்து இந்த காலம் வச்சாலும் இங்கே கே வந்து வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் 1 பண்ணுறோம், நெக்ஸ்ட் 2 பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி இங்கே 0 பண்ணுறோம், 1 பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, ஏ ஆஃப் இது ஃபர்ஸ்ட் ரோல 0th ரோல தானே இருக்கும். அப்போ ஐ அதனுடைய காலம் கவுண்ட் என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஸோ ஜே வச்சோன்னா இங்கே தப்பாயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் லூப் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம கே இது வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ கே இஸ் சேஞ்சிங், ரைட்? ஸோ 0 1 இங்கேயும் 0 1. ஸோ இப்போ நீங்கள் கேவே யூஸ் பண்ணலன்னா இந்த கே எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எஃப் ஐ கே இன்டூ பி மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் நான் எது பண்ணணும், ரோனா என்ன பண்ணணும், இந்த 0 வருது, இங்கே 1 வருது. ஸோ ரோ வந்து சேஞ்ச் ஆகுது, காலம் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. ஸோ காலம் ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால நான் காலம் வந்து ஜே டேரெக்டாக போட்டுறேன். இங்கே வந்து ரோ ஃபிக்ஸடாக இருந்தாலும் நான் ரோ ஜே ஐ போட்டேன். ஸோ வாட் இஸ் சேஞ்சிங் இயர், ஸோ இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதோ அதே தான் இங்கேயும் சேஞ்ச் ஆகுது, அதனால கே. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட லாஜிக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் இதே இதை ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் சூப்பராக வந்து புரியும். ஓகேவா? ஓகே, முக்கியமான திங் என்னன்னா இதுதான். ஸோ இந்த இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுன்னா இந்த லூப் எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு வந்து கோடிங் நேரம் புரிஞ்சிருக்கும். ஏன் இங்கே ஏ டாட் லென்த் போட்டேன், ஏன் இங்கே பி ஆஃப் 0 டாட் லென்த் போட்டேன், ஏன் ஏ ஆஃப் 0 டாட் லென்த் போட்டேன், ஏன் கேன்னு ஃபர்ஸ்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ இங்கே எக்ஸ்பிரஷன் மாதிரி வருது. ஸோ எப்படி இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 0 இருக்குது, அதில் இருக்க வேல்யூஸோட நம்ம வந்து பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் மல்டிப்ளை யுவர் மேட்ரிசஸ். ஸோ இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸாம்பிள் போயிடலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஐ திங்க் நியர்லி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எடுத்த அதே சம் மாதிரி தான் நினைக்கிறேன், பட் நம்பர் மட்டும் வேரி ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம், ஃபார் இன்ட், ஸோ பிஃபோர் தட் நம்ம மேட்ரிசஸ் அரேவே நம்ம கிரியேட் பண்ணல. இன்ட் ஏ ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், சாரி நம்ம அரே இங்கே டிக்ளரே பண்ணியாச்சு. அவுட்புட்டோட அரே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணல. இன்ட் சி equal to new int of, ஸோ நல்லா கவனிங்க, 2 by 2 வந்து ஒரு மேட்ரிக்ஸோடது, இன்னொரு மேட்ரிக்ஸோடது 2 by 3. ஸோ இந்த 2 2 நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ இது சேமாக இருக்குது, நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட அவுட்புட் என்னது, 2 x 3. ஓகேவா? இந்த 2 நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், ஏ டாட் லென்த், இந்த 3 எங்கேருந்து எடுக்கிறோம், பியோட காலம். அப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். நான் பி ஆஃப் 0 டாட் லென்த் நான் வந்து வச்சுக்கிறேன். That's it. It's as simple as that. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0. நான் சொல்லிட்டேன் இங்கே ஏ ஆஃப் லென்த் வரைக்கும் எடுக்கிறோம். ஏன்னா அப்படி தானே நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். I is less than a டாட் லென்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஜூம் இட் பிட் I ப்ளஸ் ப்ளஸ். நெக்ஸ்ட் ஃபார் int j equal to 0, j is less than b of 0 dot length j plus plus. நெக்ஸ்ட் இன்டர்னலி k பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிறதுக்கு ஐதர் நான் இதை எடுத்துக்கலாம் இல்லை இதை எடுத்துக்கலாம். லெட் மீ டேக் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபார் int k equal to 0, k is less than a of 0. ஏன் a of 0 டாட் லென்த்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் ஓட லென்த் நான் இப்படி தானே கால்குலேட் பண்ணுவேன். k plus plus ஓகேவா. ஸோ உள்ள என்ன பண்ணுவோம், c of I, j அந்த ij பொசிஷனில் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கும், ஆல்ரெடி 0 இருக்கும் பை டிஃபால்ட்டாக. அது கூட நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணுற எக்ஸ்பிரஷன் a of I k. ஸோ நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். I வந்து இங்கே ஃபிக்ஸடாக இருக்குது 0, இது வேரி ஆகுது. ஸோ 0th ரோவில் தான் ஃபஸ்ட்டு 1 இங்கே வருது, நெக்ஸ்ட் 2 வருது, நெக்ஸ்ட் இங்கே 1 வருது, இங்கே 2 வருது, இங்கேயும் 1 வருது, 2 வருது. ஸோ வாட் இஸ் சேஞ்சிங், ஒன்லி திங் இஸ் சேஞ்சிங் இஸ் k. ஓகேவா. ஆல்சோ நம்ம இங்கே இன்னர் லூப் k யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டெஃபினட்டாக நம்ம உள்ள k யூஸ் பண்ணணும், இல்லைனா k இஸ் நெவர் யூஸ்ட். k நம்ம யூஸே பண்ணலன்ற பிரச்சனை வரும். b ஆஃப் kj. ஓகேவா. ஐ திங்க் நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதே மேட்ரிக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் இன்னர் லூப் எனக்கு தேவையில்லை. சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் sysout c of ij. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடிங். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு 14 வருது, அது மட்டும் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா. ஸோ 2 × 1 2 ப்ளஸ் 3 × 4 12, 12 + 2 14 கரெக்டாக வருது. செகண்ட் இது எனக்கு 19 வருது, அதையும் செக் பண்ணிக்கலாம். 2 × 2 பார்த்தீங்கன்னா 4, 3 5s 15, 15 + 4 19. யா, எனக்கு கரெக்டாக வருது. நீங்கள் மேனுவலாக கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமான திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்படி இந்த 3 ரூப்பும் நம்ம எழுதணும். ஸோ இது ரொம்ப சப்ப மேட்ரு. இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சப்ப மேட்ரு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு எழுத தெரியணும். ஸோ அது எழுத தெரியும்னா என்ன சேஞ்ச் ஆகுது நீங்கள் நினைக்கலாம், இங்கே ஜே கூட நம்ம வந்து போடலாமே கேக்கு பதிலாக. ஏன்னா ஜேவும் பார்த்தீங்கன்னா 2 தானே இருக்குது, புரியுதா. பட் இங்கே இன்டர்னலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் இங்கே எப்படி கம்ப்யூட் ஆகுது, இங்கே எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா. அதனால தான் நம்ம கேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிளை நம்ம உள்ளே யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து இங்கே கேஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த லாஜிக் ஃபார் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஒன் திங் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூவாக இருக்குதோ அப்போ தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ காலம் 1ம் ரோ 2ம் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்க 2 வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். ஓகேவா.